அதுக்கு அவங்க எதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அது இல்லாம தனியாவும் மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாவட்டத்துக்கு ஒரு கிராம ஊராட்சியாவது அது மாதிரி திருச்சி மாவட்டத்துல உருவாக்கணும். என்னோட பேர் வந்து சேஸ் அஸ்வித். நான் வந்து தொழுதூர் பக்கத்தில் அரங்கூருங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அரங்கூர் பஞ்சாயத்தில் வந்து பாலர் பஞ்சாயத்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அந்த அமைப்பில் வந்து குழந்தைகளோட தேவையை வந்து பூர்த்தி செய்ய வந்து நாங்கள் இந்த பாலர் பஞ்சாயத்துங்கிறோட அமைப்பை ஆரம்பித்தோம். இதை ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாள்லேயே நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் பாலம் கட்டணும். வந்து எஸ் நர்மதா. நான் வந்து அரங்கூர் பாலர் பஞ்சாயத்தில் நிர்வாகக்குழு தலைவராக இருக்கேன். இப்போ வந்து எப்படி கிராம சபை நடக்கக்குள்ள பெரியவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அதை மனு கொடுத்து பூர்த்தி செய்கிறாங்களோ, அது மாதிரி நாங்கள் பாலர் சபையில் எங்கள் நீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். அது வந்து லைப்ரரி வந்து ஸ்மார்ட் லைப்ரரியாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை கொடுத்தப்ப அந்த லைப்ரரியும் இப்போ மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து அரங்கூர்லேருந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் லபைக்குடிக்காட்டுக்கு போகிற பாலம் வந்து எங்களுக்கு என் பேர் லாவண்யா. நான் வந்து கல்விக்குழு துணைத் தலைவராக இருக்கேன். இப்போ வந்து மக்கள்லாம் எப்படி அவங்களோட தேவையை வந்து கவர்மெண்ட் கிட்ட செஞ்சு பூர்த்தி பண்ணிக்கிறாங்களோ, நாங்களும் அதே மாதிரி ஒரு பாலர் சபைன்னு வச்சு நாங்களும் வந்து இப்போ எங்களுக்கான தேவையான எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எங்களோட இவங்க கிட்ட சொல்லுவோம். அவங்களும் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போக்குள்ள அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கு பாலம் கேட்டோம். அப்புறம் இப்போ நமக்கு இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம இங்கே இருந்தால் அப்படி தொழுதூர் சுற்றி போக கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அப்புறம் இங்கே கொஞ்சம் தண்ணிலாம் நிறையா இருக்கிறதுனால நாங்கள் பாலம் கேட்டோம். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க போகிறாங்க. பாலம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து வந்து பாலம் கேட்டதுனால இப்போ எங்களுக்கு அங்கே இப்போ நாங்கள் இங்கேருந்து அப்படி சுற்றி போகிறதுக்காக ஒரு ஒரு ½ an hour மாதிரி ஆகும். அதனால இப்போ நாங்கள் பிரிட்ஜு கேட்டதுனால இப்படி போகிறதுக்கு வித்தின் ஒரு 10 minutes போயிடலாம் அப்படின்றதுக்காக பாலம் கேட்டோம். அதுக்கும் இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மதிப்பு இப்போ எங்கள் பஞ்சாயத்து தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கீழமின்னு ஒரு கிராமத்தில் பாலர் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டிலேயே 8 இடத்துல பாலர் பஞ்சாயத்து இருக்குது. சிறிய கதராடையை பொன்னாடையாக மாற்றுகிறோம். நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அதாவது நன்றி தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த கிராமத்துக்கும் நான் நன்றி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரியும் ஒரு டைம் இந்த சுடுகாடு அது ஒரு இஷ்யூவாக போச்சு. அப்போது நான் ஒரு கட்சியில் இருக்கேன். அதுலேருந்து எனக்கு ஒரு இது வந்துச்சு, நீங்கள் போய் அதை பாருங்கள் உண்மைதானா அப்படின்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்ததில்ல. எனக்கு அரங்கூர் கிராமத்துக்கு தெரியும், ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுனால தெரியும். நான் நிறைய இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல ஒன்றே ஒன்று தான் நான் அப்போலேருந்து எங்கள் கிராமத்தில் நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த பாலர் கண்டிப்பாக இதை நான் நிறைவேற்றி காட்டுவேன். அது ஏற்கனவே எங்க கிராமத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேன்றாங்க. ஆமா, ஆல்ரெடி சார்ட்ட பேசிட்டேன். அரசியலுங்கிறது வந்து எனக்கு இப்போ இந்த 2 வருஷமா தான் அரசியல் பழகிட்டு இருக்கேன். நான் அரசியலுக்குள்ளார வந்திருக்கேன். அரசியல்னா சுத்தமா இல்லை. நம்ம வந்து அப்படியே குடும்ப சூழ்நிலை அப்படியே போயிடுச்சு. மக்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பணிகள் செஞ்சுட்டு இருப்போம். நாங்கள் சமூக ஆர்வலர் அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். அரசியலில் முழுமையாக வந்திருக்கேன். கிராமத்தை மாற்றணும், முன்னோடி கிராமமா உண்டாக்கணும் அப்படின்னா என் கிராமத்தை கண்டிப்பா நான் தலைவரா வந்துதான் பண்ணணும்னு இல்லை. இது ஒண்ணு நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு, தலைவனா வந்த பிறகுதான் இந்த ஊராட்சி மன்ற தலைவரா வந்துதான் இதை செய்யணும் அப்படின்றது இல்லை. வந்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு இதுவும் கண்டிப்பா வரும். முன்னோடியா நான் தான் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற இது இல்லை. நான் இல்லைனாலும் வந்தவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி ரெஃபர் பண்ணி கண்டிப்பா அது செய்யலாம், ஐயா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவேன், முயற்சி செய்வேன். மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் அரங்கூர் கிராம ஊராட்சியில் தர்மபுரியிலேருந்து கிராம வழிகள் அறக்கட்டளை ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்புக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த பயிற்சி வகுப்பு எதுக்காக அப்படின்னா, வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் யாரெல்லாம் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்களோ பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இயல்பாகவே தங்களுடைய ஊராட்சிகளுக்கு மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு முயற்சியில்
நாம் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு செய்யலாம், பணிகள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நினச்சி இங்கே வந்திருக்காங்க. இங்கே அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படி வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறது, எப்படி மக்களுக்கான திட்டங்களை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறது, அதில் என்னெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும், தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட என்ன அணுகுமுறையில் நம்ம அணுகணும், மக்களோட பங்கேற்பை வந்து எப்படி உறுதிப்படுத்துறது, இங்கே திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, சட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து இந்த 2 நாள் வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் குறிப்பாக அரங்கூரில் இருக்கிற முன்னாள் துணைத் தலைவர், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், குறிப்பாக பாலர் பஞ்சாயத்து, இவர்களோடெல்லாம் வந்து அவங்க பேசினாங்க. அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இவர்களுடைய ஊராட்சியிலையும் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த அரங்கூர் கிராம ஊராட்சிக்கு வந்த எல்லாருக்குமே வந்து எங்களுடைய அரங்கூர் கிராம ஊராட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லோரும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வெற்றி பெறணும், அவங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. முத்து சூர்யா வந்து சிம்பிள் சி. நீங்க எல்லாம் வாக்காளர்கள், அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க. பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துருவோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம கொடுத்துருவோம். நீங்க ஓட் பாக்ஸ் வந்து இங்க இருக்கும், நீங்க போட்டலாம். ரகசிய வாக்கெடுப்பு தான், சரிங்களா? இப்ப நீங்க உங்ககிட்ட சீட்டு கொடுத்துருவோம். உங்க சின்னத்தை நீங்க அறிமுகப்படுத்தணும். இப்ப நீங்க பேசலாம். என்ன கிடையாது. நம்பர் 1 குப்பசாமி ஐயா, நம்பர் 2. 3வது வந்து கடவுள் வந்து 3வது வார்டு ஐயா. இவரு கோதண்டராமன் 4வது வார்டு. அடுத்து வீரராஜன் வந்து 5வது வார்டு. அடுத்து இன்னும் 2 வார்டு வேணும் அப்படின்னா ராமலிங்கம் 6வது வார்டு, ஜெயசந்திரன் 7வது வார்டு. சரிங்களா? இப்ப எழுந்து நிலையில வாக்காது. வணக்கம். உங்களில் ஒருத்தனா நிற்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2002 நாம் எல்லாமே சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் மரம் வச்சிருக்கிறோம், ஒரு பூங்கா அமைச்சிருக்கிறோம். நூலகத்துக்கு நம்மள படித்தவங்க ஃபாரின் போனவங்ககிட்டலாம் கிளைம் பண்ணி புத்தகத்தெல்லாம் நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாகவோ அல்லது அரசு நிதி திட்டங்கள் மூலமாகவோ அதிகாரம் கிடைச்சுன்னா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. அதனால் இந்த ஒரு முறை வந்து உள்ளாட்சி தலைவராக நிற்கலான்னு இருக்கேன். அனைவரும் ஆதரவு கொடுக்கணும். இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு வந்து ஒரு அரசு கல்லூரியே இங்கே வர்றதுக்கான ஏற்பாடு இருக்குது. ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இல்லாததுனால நம்ம ஏற்கனவே அதை நம்ம இளைஞர் நற்பணி மன்றம் மூலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகாரம் கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒரு கல்லூரி வர வைக்கலான்னு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 கம்பெனிஸ்லாம் நமக்கு தெரியும். அவங்ககிட்ட சொல்லி சிஎஸ்ஆர் ஃபண்டில் மகளிர் குழுக்கள் எல்லாத்துக்குமே தொழில் வேலைவாய்ப்பு, பயிற்சியுடன் கூடிய தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுக்கலான்னு இருக்குது. அதேமாதிரி வருடம் ஒரு முறை இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாமே வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ நிறுவனங்கள்லாம் வர வச்சு வேலைவாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்குது. இதை தாண்டி ஒவ்வொரு முறையும் இந்த அரசு எப்படி நடத்துதோ அதேமாதிரி குறை தீர்ப்பு முகாம் வச்சு நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதனுடைய பட்டியலை வச்சுக்கிட்டு தான் அடுத்த 1 வருஷம் நம்ம வந்து செயல்படுத்தலாம். இதுமாரி கனவுகளோட இருக்கோம். அவசியம் ஆதரவு கொடுக்கும்போது உருவாக்கணும். மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயம் எல்லாமே நான் கேட்டறிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சர்வே எடுத்து முடிச்சிருக்கிறேன். நான் அது எல்லாத்தையுமே வந்து இந்த 5 ஆண்டுக்குள்ள நான் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சு நம்ம ஊராட்சியோட நோக்கமே கடைசியாக ஒரு 3 ஆண்டுகளாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம்னா ஒரு சிறந்த முன்மாதிரி ஊராட்சியாக நம்ம அரங்கூர் ஊராட்சி மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய ஊராட்சிகள் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சிறந்த ஊராட்சியாக நம்ம ஊராட்சி கொண்டு வரதுக்கான உங்களோட அனைத்து எல்லாரும் ஒத்துழைப்போட நம்ம இதை வென்றெடுக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் எனக்கு வாக்களித்து கண்டிப்பாக நம்ம சிறந்த ஊராட்சி நம்ம பார்க்குவோம். இது மறந்து விடாதீங்க. இந்த உள்ளாட்சி மன்ற துணைத் தலைவர் தேர்தலில் 5 வேட்பாளர்களை கொண்டது. அதில் 3 வாக்குப்பதிவு பெற்று வேலுச்சாமி முதலிடத்திலும், கடவுளையா 2 வாக்குகள் பெற்று 2வது துணைத் தலைவரா வேலுச்சாமி ஐயாவும், தலைவரா வந்து இளையராஜாவும் செயல்படுவாங்க. ஊராட்சி மன்ற உறுப்பினர் 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஓகே, சூப்பர். இப்ப இந்த அமைப்பு கொண்ட ஊராட்சி மன்றம் பார்வையாளராக உட்கார்ந்துருக்கோம். சரி, ஊராட்சிமா அல்லது கூட கடவுளை வச்சுக்கோங்க செக்ரட்டரியா, இல்லைன்னா குத்துசாமி வச்சுக்கோங்க. 9ஆம் தேதி நாள் நடக்க பாருங்க. முதல்ல போடுறோம். திருமணம் வர 9ஆம் தேதி நம்ம ஊராட்சி மன்ற கூட்டம் முதல் தொடங்க வந்துருங்க.
வார்டு கருத்து பண்ணுவாங்கம்மா அவங்க மட்டும் இருக்காங்க கரெக்டா வார்டு மெம்பர் கேக்குறல அவங்க கரெக்டா தான் தேர்தல் அதிகாரி தான் எனக்கு பதவி ஏற்றாச்சு கூட்டத்துக்கு கணேசெல்லாம் அந்த பையனை பழம் சும்மா போன